நான் பொம்பளைனா தெரியாது. ஆம்பளைன்னா கூப்பிடுவாங்க. எல்லா வேலையும் பார்ப்பேன். பொட்டை அடிப்பேன், டீ அடிப்பேன், சமையல் வேலை பார்ப்பேன், எல்லா வேலையும் பார்ப்பேன். ஆம்பளை என்னென்ன வேலை பார்க்காங்களோ அவ்வளோ வேலையும் எனக்கு தெரியும். முடியும். பௌத்தொல்ல வரும். அதுக்கு மாத்திரம் எங்க போட்டுக்கிடுவேன். நமக்கு நம்ம புருஷன் தொட்ட உடம்ப யாரும் தொட்டுறக்கூடாது. ஆனா நான் சேலை உடுத்திருந்தேன்னா கண்டிப்பா என் நாட்டு ஒண்ணு பண்ணியிருப்பேன். நான் உயிரோட இருந்திருப்பேன். என் மானத்தை காப்பாத்து, என் உயிரை காப்பாத்தணும். இதுதான் ரெண்டும் இந்த ட்ரெஸ் தான். தலைமுடியை நேர்த்தியாக அலங்கரித்து வேட்டி சட்டை உடுத்தி மிடுக்காக தயாராகும் இவர்தான் முத்து மாஸ்டர். மாஸ்டர், அண்ணாச்சி, முத்தண்ணா என்று பலரும் இவரை வாஞ்சியோடு அழைத்தாலும் உண்மையில் இவர் ஒரு பெண். இந்த படத்தில் சேலை உடுத்தி நீண்ட தலைமுடியோடு காணப்படும் பேச்சியம்மாள் முத்து மாஸ்டராக மாறியதற்கு இந்த ஆணாதிக்க சமூகம்தான் காரணம். கல்யாணம் பண்ணி கணவர் இறந்துட்டாரு. கணவர் இறந்தவொடனே ஒரு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது. எப்படியோ வயிற்று பாட்டுக்கு வேலைக்கு போகணுமே, எங்கேனாலும் பிழைக்கணும். நம்ம ஊரில் வந்து பட்டிக்காடு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தூத்துக்குடி பக்கம் வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் தான் கறிக்கம்பெனி தான் வேலைக்கு போனேன். அப்போ ஸ்டெர்லைட் தான் வேலை. ஒரு 2-3 கிலோமீட்டரு வேலிக்கரு காட்டுக்குள்ளோடு தான் நடந்து போகணும். ரோடு ஆனால் மெயின் ரோடு தான். 2 பக்கமே வேலிக்கருவேன். அப்படிங்கிறது நடந்து போகணும். கடை ரோடும் கிடையாது. அப்போ லாரிக்காரன் ஒரு 2-3 கடை நிப்பாட்டி தவறாகவே சொல்லி கூப்பிட்டான். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி விட்டு போனேன். அப்போ நான் சேலை உடுத்தி முடி நிறைய கிடக்கும். கொட்டையெல்லாம் போட்டிருந்தேன். ஒரு ராத்திரி 10 மணிலேருந்து காலைல 6 மணி வரையும் யோசித்தேன். நம்ம இந்த ட்ரெஸ் கொடுத்தி நம்மளால் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கு சுட்டு முடிஞ்சுது. நடந்து போனேன். வீட்டில் போய் யார்கிட்டையுமே சொல்ல, குடும்பத்தில் யார்கிட்டையும் சொல்லலை. நேராக திருச்செந்தூர் போனேன். சேலையை அவுத்து தூர போட்டுட்டு சாரம் சட்டை ஒரு பனியன் எடுத்தேன். மொட்டையை போட்டேன். இந்த உத்தராட்சி கொட்டையும் முருகரை நம்பி கழுத்தில் வாங்கி போட்டேன். இனிமேல் இந்த சேலை நமக்கு வேண்டான்னு கரெக்டாக ஒரு 1.5 மாதம் கழிச்சு அதே வண்டிக்காரன் அதே டிரைவர் கையை போடுவேன். நடந்து போக முடியாது உனக்கு, வண்டியை கை போடுவேன், போல நடந்து அப்படின்னா. இதுதான் நமக்கு மறுகாத. இந்த ட்ரெஸ்ஸு நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அப்படி வேலைக்கு போனேன். ஆண்களின் பாலியல் அத்துமீறல்களிலிருந்து தன்னையும் தன் குழந்தையையும் காக்க ஆண்கள் செய்யும் எல்லா வேலைகளிலும் ஈடுபட தொடங்கினார் முத்து மாஸ்டர். இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. நம்ம பொம்பளையா இருந்தோம் இல்லையே, இந்த சேலை உடுத்தணும் இல்லையே, இந்த பூ வச்சோம் இல்லையே, இந்த அப்படி இருந்தோம் இல்லையே, இப்படி அந்த சரி இன்னொரு கல்யாணம் பண்ணணும், இன்னொரு கூட தொடர்பு, அந்த நினைப்புங்கிறது எனக்கு வராது. ஆம்பளை என்னென்ன வேலை பார்க்காங்களோ அவ்வளோ வேலை எனக்கு தெரியும். முடியும். ஆனா எந்த வேலையும் முடியாது எனக்கு தெரியாதுங்கிற வேலையே கிடையாது. பௌத்தொல்ல வரும். அதுக்கு மாத்திரம் எங்க போட்டுக்கிடுவேன். எதையுமே காட்டாம இந்த ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன். காலையில் 6 மணிக்கு போவேன், சாயந்தரம் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அது வரையும் தாக்கு பிடிக்கணும் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டத்தான் பட்டேன். ஆனால் அந்த கஷ்டத்தை நிறைவேற்ற ஆகணும். இப்போ நான் மெட்ராஸ் கோவையில வரையில போய் ஆண்கள் பாத்ரூமுக்கு தான் போவேன். என்ன பொம்பளை பாத்ரூம் போக முடியாது. இப்பவும் அப்படித்தான். எப்படி பார்ப்போன்னே அன்னைக்கு கூட கோயிலுக்கு போகணும்ல, கோயிலுக்கு போகணும் கூட சொன்னோம்ல, ஆம்பளை பாத்ரூம்ல வரிசையில் நின்று உள்ள போயிருக்கேன். பொம்பளை பாத்ரூம் போக முடியாது. போனா யாரும் நம்ப மாட்டாங்க. முடி வெட்டுற கடைக்கு போனாலும் சரிதான், அவருக்கும் முதல்ல தெரியாது, இப்போ தெரியும். பெத்ததாய் மாதிரி உங்களுக்கு முடி வெட்டுறதுக்கு என்ன இருக்கு, நீங்க இருக்கீங்க தெய்வம் மாதிரி. இவங்க ஒரு பொம்பளைங்கிறதே யாராவது சொன்னாலும் யாருன்னு பொம்பளையெல்லாம் ஆம்பளையாலும் யாராவது சந்தேகப்பட்டு கேட்டாலும் தெரியும். நான் சின்ன வயசுல ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க எங்க வீட்டுல கொத்த வேலை பார்க்கும்போது அப்பதான் எனக்கு தெரியும் இவங்க நான் அப்போ அதுக்கு வரைக்கும் இவங்க ஆண் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரியும் இவங்க பெண்ணுன்னு. இப்பவும் நான் வெட்டும் போதுமே எனக்கு ஃபீலிங் வராது. ஏன்னா இவங்க என்னோட அம்மா வயசுனால எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியாது. நாங்கள் எப்பவும் சகஜமாக தான் உட்காந்து பேசுவோம். ஒரு ஆம்பளையால் எப்படி உட்காந்து பேசுவாங்களோ அது மாதிரி எங்ககிட்ட தான் பேசுவாங்க. நமக்கு நம்ம புருஷன் தொட்ட உடம்ப யாரும் தொட்டுறக்கூடாது அப்படிங்கிற அப்படிங்கிறத நம்ம இப்படித்தான் மாற்றி ஆகணும். ஆனால் நான் சேலை உடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக என் நாட்டு ஒன்று பண்ணியிருப்பேன். நான் உயிரோடு இருந்திருப்பேன், போய் சேர்ந்துருப்பேன்.
இந்த ட்ரெஸ் தான் என் மானத்தை காப்பாற்று, என் உயிரை காப்பாற்றணும். இதுதான் மக்கள் வந்து ஆணாத்தான் பார்ப்பாங்க. பொம்பளையே தெரிஞ்சாலும் ஆம்பளையே தான் பார்க்க. வாங்க மாஸ்டர், போங்க மாஸ்டர், வாருமியா. ஆம்பளை வந்து வாருமியா பாங்க, பொம்பளை வந்து வாங்க மாஸ்டர், வாங்க வேலைக்கு வாங்க, போவோம். வேலைக்கு போகலையா, இதைத்தான் கேட்பாங்க. நம்மளை பொம்பளையா நினைச்சிட்டு வாமா போமான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது வேணும்ல என்ன. அது இப்போ ஒரு 15 வருஷமா தெரியும். நாங்கள் ஆம்பளையாள் தான் அப்படின்னு நினச்சோம். பொம்பளையாளுங்கிறத எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் இங்கே டீ குடிக்க வருவாங்க, போவாங்க. வந்த புதுசில் அந்த அங்கிட்டு தான் கிழக்கு ஒரு வீட்டில் இருந்தது. அந்த வீட்டில் உள்ள அந்த பக்கம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு யாருக்கும் தெரியாது. டீ குடிக்க வர போக இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் என்ன ஒரு ஆள் புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சோம். அது பிறகு தான் சில பேர் இது பொம்பளையாளுன்னு சொன்ன உடனே தான் அதுக்கப்புறம் பழகியாச்சு. வேறு ட்ரெஸ் எல்லாம் போடவே மாட்டாங்க. அன்னைக்கு கூட பையங்க சொன்னாங்க, உங்களுக்கு சேலை தான் கட்டணும் மாஸ்டர், சேலை கட்டி பார்க்கணும் அப்படின்னு. நான் சேலையை கையில் தொடவே மாட்டேன், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான். வெறும் சொற்ப வருமானத்தில் மகள் சண்முக சுந்தரியை படிக்க வைத்து திருமணமும் செய்து கொடுத்துள்ளார் முத்து மாஸ்டர். வீட்டில் அம்மான்னு தான் கூப்பிடுவேன், வெளியில் போனால் மாஸ்டர்னு தான் கூப்பிடுவேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு தாயிட்ட சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்ல முடியல. ஒரு தந்தைங்கிற அளவுக்கு தானே அம்மா இருக்கிறாங்க. ஆனால் இல்லை பேசுவேன், பேசினாலும் வெளிப்படையாக அடுத்தவங்க முன்னாடி அது பேச முடியல. இல்லை அது கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் அப்பா இல்லைங்கிற குறை இல்லாமல் இருக்குது. எங்கள் அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு எங்கள் அப்பா இல்லைங்கிற குறை எங்கள் அம்மா தீக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு எல்லாரும் மாதிரியும் நம்ம அம்மாவும் நம்ம சாரி கட்டி அப்படி பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு தான் செய்யுது. ஆனால் அது முடியல. ஒரே ஒரு சாரி, ஒரு சிவப்பு கலரில் ஒரு சாரி கட்டியிருக்காங்க. அந்த ஒரு சாரியில தான் அந்த ஃபோட்டோவை நான் பார்த்தேன். முத்து மாஸ்டரின் கதை தற்போது பாலிவுட்டில் மிகப்பெரிய திரைப்படமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த சேலையை அவுத்து போட்டதுலேருந்து சேலைங்கிற விருப்பமே கிடையாது. இப்பவும் பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, நாளை திடீர்னு இறந்துட்டோம்னால் இந்த ஊர்ல உங்க அம்மா பொம்பளையாள் தானே, சேலை தான் கொடுத்துன்னு சொன்னா சேலை கொடுத்துக்கூடாது. இதே வேஷ்டி முடிஞ்சா நான் இறுதி சடங்கு எனக்கு இப்படியே தான் முடிக்கணும். இப்படி முடிச்சா தான் என் ஆத்மா சாந்தி அடையும். எனக்கு கொடுத்தது மானத்தை காப்பாற்றது இந்த ட்ரெஸ் தான். இது கடைசி வரையும் தான். சேலைங்கிறது இன்னும் தொட்டக்கூடாது. சேலைங்கிறதுக்கு அந்த திருச்செந்தூரோட முடிஞ்சது. ஆமாம், அன்னைக்கு வெறுத்ததோட அந்த சேலைங்கிற ஆசையே கிடையாது. சேலையே வேண்டாம் மொத்தத்தில்.